பாடும் உதடுகள் தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தத்தை ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தத்தை ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்துவிட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்துவிட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்மை செய்திரே. சத்தத்தை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்தீர். விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக கடந்த வாரம் முழுவதுமாக கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இன்னைக்கு சபையோட பிறந்த நாள். நல்ல கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துக வேண்டும். நல்ல ஆவியில கலிகூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஏன்னா ஒரு நாள் சபை இருந்தது. பழைய ஏற்பாட்டில் சபை இல்லாமல்ல, அது இஸ்ரவேல் சபை. யாக்கோபின் புத்திரருக்கு மாத்திரம் அந்த சபை, புறஜாதிக்கு கிடையாது. புறஜாதியிலிருந்து வந்தா யூத மார்க்கத்தமைந்தவர்னு பிரிச்சே வச்சிருந்தாங்க. நீங்க பைபிள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இப்போ வாஸ்திங்க பார்த்தீங்களா, அந்த பகுதியில் கூட இருக்குது. யூத மார்க்கத்தமைந்தவர்கள்னா செப்பரேஷன் தான். சமாரிய ஸ்திரீ ஆண்டோட்ட கேட்பா பார்த்தீங்களா, அப்போதான் ஆண்டவர் சொல்வார், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு. அப்போ அது வரைக்கும் இஸ்ரவேல் சபை தான் சபை. அங்கேதான் ஆவியானவர் உலாவுவார். அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவையினால், தம்முடைய இரத்தத்தினால் ஒரு புதிய உடன்படிக்கை எழுதினார். அதை தம்முடைய ஆவியினால் நிரப்பினார். அந்த சபைதான் இன்னைக்கு கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை. அதிலே உங்களையும் என்னையும் அந்நியரும் பரதேசிகளுமாயிருந்த நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். அல்லேலூயா, ஆமென். நமக்குள்ளே அதை என்ன செய்தாராம்? பொழிந்தருளினார். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை, அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த ஆவியானவரை சபைக்குள்ளே ஊற்றினார். ஆமென். அதனாலதான்
இயேசு கிறிஸ்துடைய வருகை, இயேசு கிறிஸ்துடைய மரணம், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல், அதை போல இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவருடைய வருகை, இது மிக 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 முக்கியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க வேண்டிய விதம் என்பது, கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுகிற விதம் வித்தியாசம். குட் ஃப்ரைடே கொண்டாடுற இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து தியானிக்கிற தியானம் என்பது வேற. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து, ஈஸ்டர் குறித்து கொண்டாடுறோம், அது இன்னும் ஸ்பெஷல். அதுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதுதான் பெந்தேகோஸ்தே தினம். ஆமென். இது உலகத்துக்கு புரியவே புரியாது. பிறப்ப சொன்னீங்கன்னா, கிறிஸ்மஸ் சொன்னீங்கன்னா தெரியும், ஈஸ்டர் சொன்னீங்கன்னா தெரியும், குட் ஃப்ரைடே சொன்னீங்கன்னா தெரியும். ஆனா இந்த சபை பிறந்த பரிசுத்த ஆவியானவரை உலகத்துக்கு கர்த்தர் கொடுக்கல, உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க எடுத்த உடனே, ஆதியாகமத்தை திறந்த உடனே ஆவியானவர் வந்துருவாரு. 2ஆம் வசனம் எடுங்க. ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் அசைவாடிய ஜலத்தின் மேல் அசைவாடிய பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவே. ஆமென். ஜலத்தின் மேல் அசைவாடுகிறார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. இவருடைய அசைவாடுதல் வரும் பொழுது பூமி அழகாய் சிருஷ்டிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பூமி வாழுகிற உயிரினங்கள் வாழுகிற இடமாய் மாறுகிறது. இன்னைக்கு தேடிட்டு இருக்கான் சேட்டலைட்டை விட்டு, செவ்வாயில வாழ முடியுமா? இப்ப ரீசெண்டா போன வாரம் செய்தி, புதன்ல வாழ முடியுமா? சாரி, சனியில போய் வாழ முடியுமா அப்படின்னு தேடிட்டு இருக்கான். சேட்டலைட் விட்டு கண்டுபிடிச்சு அங்க இருக்க முடியுமா? இல்ல. என் ஆண்டவர் பூமியின் மேல் அசைவாடுகிற தேவன். அவர் செவ்வாயிலையும் அசைவாடல, அவர் புதன்லையும் அசைவாடல, சனிலையும் அசைவாடல. அசைவாடுவதற்கென்ற இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் படைத்து உங்களோடு என்னோடு உறவாடி கொண்டிருக்கிறார். சொன்ன மாதிரி இந்த ஆதாம் ஏவாளோடு அந்த உறவானது துண்டிக்கப்படுகிறது, அந்த ஐக்கியமானது உடைக்கப்படுகிறது. மீண்டுமாய் அதை கட்டி எழுப்புகிறார். மீண்டுமாய் தம்முடைய ஜனத்தோடு அதை பேச விரும்புகிறார். மீண்டுமாய் தம்முடைய ஜனத்தோடு, அதுவும் குறிப்பிட்ட விதத்திலே ஆபிரகாமின் சந்ததியோடு மீண்டும் அந்த முதல் உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாய், நீங்க எடுத்தீங்கன்னா யாத்ராமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்துக்கு வரணும். அந்த யாத்ராம 29ஆம் அதிகாரத்துல சீனாய் மலையிலே வைத்து ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் செய்கிறார். என்ன உடன்படிக்கை பாருங்க. 29ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அவர்களுக்கு நான் என்னவா இருப்பேன்? எப்படி இருப்பேன்? தேவனாய் இருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நான் புறப்பட பண்ணினேன், நான் அவர்கள் நடுவே என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அங்கே அவர் வாசம் பண்ணுவதற்குத்தான் அந்த கூடாரத்தையே ஸ்தாபிக்க சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவன் அங்கே வந்து இறங்குகிற இடமாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவராய் வந்து இறங்குகிற இடமாயிருந்தது. பகலிலே மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பமாய் வந்து தம்முடைய ஜனத்தின் மேல் அவர் வாசம் பண்ணினார். ஜனத்தின் நடுவே வாசம் பண்ணினார்.
இது பழைய ஏற்பாட்டு அனுபவம். திரும்பவும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பழைய ஏற்பாட்டு அனுபவம். நான் ஏன் இந்த புதிய ஏற்பாட்டு அனுபவம் பழைய ஏற்பாட்டு அனுபவத்துக்குள்ள வித்தியாசத்தை பேசிட்டு இருக்கேன்? மீண்டும் ஐக்கியப்படுத்துவதில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுகிறார். இங்கே சொல்லப்படுகிறது, மீண்டும் இந்த வசனத்தை வாசிங்க. 45. இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி நடுவே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் இங்கே நடுவே வாசம் பண்ணுகிறாரா? ஆமென் சொல்றோம். சரி, நீங்க 2 கொரிந்தியர் 6:16 வாங்க. 2 கொரிந்தியர் 6:16 வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. இங்க என்னவா? நல்லா வாசிங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. அங்க என்ன சொன்னாரு? நடுவே. அவர்கள் நடுவே. இங்க என்ன சொல்றாரு? அவர்களுக்குள்ளே. நல்ல சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல உனக்கு பார்த்து சொல்லுங்க. அவர்களுக்குள்ளே இல்ல, உங்களுக்குள்ளேன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ளே. சிஸ்டர், உங்கள் நடுவே இல்ல சிஸ்டர், இப்ப உங்களுக்குள்ளே. நீங்களே அவர் தங்கி வாசம் பண்ணுகிற, பக்கத்தில் உள்ளவங்களை நல்லா கையை பிடிச்சு குலுக்கி இன்னைக்கு சொல்லுங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ள அபிஷேகம் இல்லைனாலும் இப்ப நீங்க குலுக்குல உங்கள் நடுவில் அல்ல, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்கள் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி, நீங்கள் தான் அவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயம். இதுதான் டிஃபரன்ஸ். இந்த உரிமையை கொண்டாடுகிற நாள் எங்கள் நடுவில் அல்ல, அவர் எனக்குள், அவர் என்னில் அசைவாடி கொண்டிருக்கிறார், அவர் என்னோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் என் தேவன், அவர் என்னோடு உறவாடுகிற தேவன். ஆமென். இங்க ஒருவேளை நான் இங்க பேசுகிற சத்தம் இந்த ஸ்பீக்கர் வழியா மொத்தமா கேட்கலாம். நான் சொல்றேன், எனக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவர் இல்ல, நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரே பரிசுத்த ஆவியானவர். அந்த ஒரே பரிசுத்த ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா காதுகளுக்குள்ளேயும் இந்த சத்தம் கேட்கும். ஆனால் ஆவியானவருடைய கிரியை மாத்திரம் தனித்தனியே நடந்து கொண்டிருக்கும். எதன் பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏதோ ஒரு கிரியை இன்னைக்கு நடப்பிப்பதற்குத்தான் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கூட்டி சேர்க்கிறார். பாஸ்டர் இங்க இருந்து பிரசங்கம் பண்ணலாம், எவ்வளோ 1 மணி நேரத்தில் எவ்வளோ காரியங்கள் உங்களோடு இடைபடலாம், பேசலாம். ஆனா சில குறிப்பிட்ட விஷயங்கள், குறிப்பிட்ட காரியங்கள் எனக்குள் இருக்கிற, இங்கே இருக்கிற, பேசிக்கொண்டிருக்கிற பாஸ்டரோட உள்ளத்திலிருந்து எழும்புகிற பரிசுத்த ஆவியானுடைய கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய 100 பேருக்கும் அது உள்ளே போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் கிரியை என்பது ஏதோ ஒரு 2 குறிப்பிட்ட காரியம், 3 குறிப்பிட்ட காரியம், அல்லது சில காரியங்களை குறித்து கர்த்தர் குறிப்பிட்டு உங்களோடு இடைபடுகிற தேவனாயிருக்கிறார். அதுதான் உங்களுக்குள்ளே அவர் உலாவி, நடுவில் அல்ல. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? பழைய ஏற்பாட்டில் தேவைகளின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுவார். தேவைகளின் அடிப்படையில் குறிப்பிட்ட சிலருக்கு குறிப்பிட்ட நோக்கத்தோடு குறிப்பிட்ட வேலைக்காக அனுப்பப்படுவார். எப்ப எடுத்துக்கொள்ளப்படுவார் தெரியாது, வேலை முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுவார். ஆனா நமக்கு சொல்லும் போது யோவான் 16 ஆண்டவர் சொல்றாரு, என்றென்றும் உங்களுடனே. ஆமென். சத்தமா சொல்லுங்க, என்றென்றும் என்னுடனே வாசம் பண்ணுகிறார். Hallelujah. See the difference. இந்த ஆவியானவர் கொஞ்சம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் கொஞ்சம் ஸ்பெஷல்ங்க. ஆமென். தேவா இந்த திரியேகத்துல பரிசுத்த ஆவியானுடைய காலம்னு கூட இதை சொல்றோம். ஏன் தெரியுமா அப்படி சொல்றோம்? மோசேக்கு முன்னாடி இருந்தது மனதின் பிரமாணம்னு சொல்லுவாங்க, மனசாட்சிப்படி நல்லவனா கெட்டவனான்னு வாழ்றது. அப்புறம் மோசே வந்ததுக்கு அப்புறம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தின்படி அவன் நீதிமானா அல்லது துன்மார்க்கனா அப்படி நியாயம் இருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்த பின்பு கிருபையின் பிரமாணம் அல்லது ஆவியின் பிரமாணம். அல்லேலூயா. நம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், ஆவியின் பிரமாணம்.
அதனால தான் சொல்லும்போது பவுல் ரொம்ப அழகாக ரோமரில் சொல்லுவார், நம்ம இதெல்லாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆவியின்படி நடக்கிறவனுக்கு நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நரகம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எனக்கு என்ன இருக்கு? எனக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையை நமக்குள்ள வச்சு நம்மளை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு 2 காரியங்களை குறித்து 2 செஷன்ல உங்களோடு பேசும்படியாய் ஆவியானவர் எனக்கு பழக்கப்பட்ட விஷயம்தான். ஆனால் உங்களுக்கு இந்த நாளிலே அதை மீண்டுமாய் இந்த காலை வேளையில என்னோடு உறுதிப்படுத்தினபடியினால் நான் அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு விஷயம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். மனுஷனுடைய சத்தம் அல்ல. பவுல் சொல்லுகிறார், எங்கள் பேச்சும் பிரசங்கமும் பரிசுத்த ஆவியினால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. நாங்கள் மனுஷ ஞானத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இந்த கால வேளை உங்கள் மேல் பனி போல இறங்க வேண்டும். அதற்கு உங்களை விட்டு கொடுத்து ஹல்லேலூயா, அது பனியை போல இறங்கட்டும். அவருடைய வார்த்தை மென்மையா இறங்கட்டும். இன்னைக்கு ஒரு மாற்றத்திற்கான நாளாய், இன்னைக்கு ஒரு மறுரூபத்திற்கான நாளாய், சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல பலன் அடைகிற நாளாய் கர்த்தர் உங்களுக்கு அதை மாற்றி தருவாராக. நாம் மாறி மாறி வாசித்தோமே அந்த பகுதியை, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லு, யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறியது. அல்லேலூயா. எதையுமே சொல்லி அடிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னதை மட்டும்தான் செய்வாரு. ரொம்ப பேசுறீங்கன்னா சொல்லாதையும் செஞ்சிருவார். அல்லேலூயா. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பார். இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஒரு இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸைல் பீரியட் அப்புறம், சிறையிருப்பின் பாபிலோன் சிறையிருப்புக்கு அப்புறம் வந்த பிறகு சில காலங்கள் பைபிள்ல இல்லை. ஆனால் அந்த நாட்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்கதரிசிகள் குறிப்பாக கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் வரப்போகிற நாட்களிலே நடக்கப் போகிற காரியங்களை குறித்து பேசுவார்கள். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், யோவேல் தீர்க்கதரிசி மிக அழகாக அதை அருமையாக பதிவு செய்திருப்பார். எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு வசனம், நல்ல எல்லாருக்கும் டக்குன்னு வரக்கூடிய ஒரு வசனம் என்னவென்றால், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வாசிங்க பார்க்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், சொப்பனங்கள் காண்பார்கள், அப்புறம் ஆவியை ஊற்றுவேன், எல்லாம் அப்படி சொல்லிட்டு வர்றார். ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த 28ஆம் வசனத்துல நீங்க மற்றதெல்லாம் கோடு போட்டு வச்சிருப்பீங்க, நான் எதை கோடு போட்டு வைப்பேன்னா அதற்கு பின்பு. இந்த அதற்கு பின்புனுக்கு அப்போ அதுக்கு முன்னாடி என்னமோ இருக்கே, அதற்கு முன்பு என்ன? பைபிள் அப்படி தான் படிக்கணும். அதற்கு பின்பு நல்லா இருக்கு, ஆனால் அதற்கு முன்பு என்ன? அந்த கேள்வி இருக்குல்ல, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. ஆவியானவர் எந்த ஒரு வார்த்தை, புள்ளி, கமா, ஃபுல் ஸ்டாப்பு, இந்த செமிகோலன், கோலன் எல்லாத்துக்கும் பைபிள் என்ன இருக்குது? ஒரு மிகப்பெரிய, ஆமாம் அப்படி படிக்கணும். ஹெர்மனடிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ வேதாகம பொருள்கோளியல்னு ஒரு பாடம் இருக்குது, அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பைபிளை இப்படி படிக்கணும். நம்ம படிக்கிறபடி ஹெர்மனடிக்ஸ் படி படித்தோம்னா இந்த அதற்கு பின்பு தான் என்னமோ ஒன்று இருக்குது. அதென்ன அதற்கு பின்பு, எதற்கு பின்பு? திருப்பிக்கோங்க. 1ஆம் வசனம் அப்படி சொல்லுது 2ஆம் அதிகாரத்தில், சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், எக்காளம் ஊதுங்கள்.
என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். கொரோனால எப்படி தத்தளிச்சாங்களோ தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. போதும் சிஸ்டர். The day is coming. நம்ம எல்லாரும் இங்கே கூடி இருக்கிறோம். நம்முடைய அல்டிமேட் என்ன எய்ம் என்னவா இருக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய ஒரு நாள் வருகிறது, அதற்குள் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் என்னென்ன கிரியை நான் செய்யணுமோ செஞ்சு முடிச்சிடணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலைகள், பெரிய வேலைகள் காத்திருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு இந்த நாளிலும் இந்த தியானத்துக்குள்ளே வாங்க. கர்த்தருடைய நாள் வருகிறது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு 12ஆம் வசனத்தில் அதை சொல்லிட்டே வந்துட்டு எந்த இடத்துக்குள்ள அவர் அப்படி நுழைகிறத பாருங்களேன். அப்படி யோபேல் அப்படி டக்குன்னு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே அட்வான்ஸ், இப்பொழுதே எனக்கு வேலை இருக்கு பாஸ்டர், நான் போனா தான் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும், நான் போனா தான் இதை காப்பாற்ற முடியும் இந்தியாவை, அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் இப்பொழுது என்னதான் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று turn back to me, என்னிடத்தில் திரும்புங்கள். நம்ம அந்த அதற்கு பின்பு 28 வாசித்தோம் பார்த்தீங்களா? அப்போ சொல்கிறாரு அங்கே 2 விஷயம் இருக்குது. நான் அந்த 2 விஷயத்தான் இன்றைக்கி பேச போகிறேன். அந்த அதற்கு பின்பு போய் நம்ம போய் பிடிச்சுக்கிறோம். இப்போ 28ஆம் வசனத்தில் நடந்தபடி ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலே ஊற்றுவேன் என்றே ஊற்றிடுமே சந்தோஷம். ஆனால் அதற்கு முன்பு ஒன்று இருக்கே, என்னவா? ஏன்னா இன்னைக்கு பொதுவாக நாங்கள் நேஷ்னல் ப்ரேயர் நெட்வொர்க்கில் இருந்த காலத்துலலாம் இதை பெந்தேகோஸ்தே தினம்னு கொண்டாடுறதை விட த குளோபல் டே ஆஃப் ப்ரேயர், உலக ஜெப நாள்னு கொண்டாடுவோம். மதுரையில் பெரிய அளவில் தமுக்கத்தில் மீட்டிங் போட்டு நானும் பாஸ் ஜான் வென்ஸ்லி, பாஸ் ராஜமணி போன்ற தலைவர்கள், பாஸ் டட்லிலாம் சேர்ந்து என்ன செய்வோம்னா நாங்கள் இதை உலக ஜெப நாள் அப்படின்னு சொல்லி அனுசரித்து 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் ஜெபம். அதுக்கப்புறம் தான் பெந்தேகோஸ்தே நாளே நினைவு கூறுவோம். ஏன்னா ஜெபம் வந்தால் தான் இங்கே கிரியை நடக்கும். அப்பொழுது தான் நான் மாம்சமான யாவர் மேலும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். அவர் இரக்கமும் நீடிய சாந்தமும் அவர் தீங்குக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் சபைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்ல. இது புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு சொல்லப்படல நீங்கள் அழுகையோடும் புலம்பலோடும் கர்த்தருக்கு திரும்புங்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு பக்தனுக்கு சொல்லப்பட்ட காரியம் அல்ல. புதிய ஏற்பாட்டு சபை உருவாக போகிறது, ஆவியானவர் அங்கே பின்மாறி ஊற்றப்பட போகிறது என்று சொல்லி உரைத்த இந்த யோவேலின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனம். அதாவது தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல, அங்கே கொடுக்கப்படுகிற கட்டளை கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள், ஜெபியுங்கள், அவரிடத்தில் சேருங்கள். அல்லேலூயா. இங்கே இண்டிவிஜுவலா இருக்கும், தனிப்பட்ட அழைப்பு ஒவ்வொருவருக்கும். உங்கள் அப்படின்னு வரும்போது இண்டிவிஜுவல் காலிங், சிஸ்டர், பிரதர் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அந்த இடத்துல வச்சுக்கலாம். அடுத்து 15ஆம் வசனத்துக்கு வாங்க. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். சர்ச்சில், சபையில ஒண்ணு இண்டிவிஜுவல் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடு உபவாசத்தோடு என்ன செய்யுங்க? தேவனிடத்துக்கு திரும்புங்க. இது உங்க வீட்டில் செய்ய வேண்டியது.
அடுத்து சொல்றாரு, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். ஃபிக்ஸ் பண்ணுங்க, பாஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணட்டும். அல்லேலூயா, ஃபிக்ஸ் பண்ணுங்க. பரிசுத்த உபவாச நாள் ஒன்று இருக்கணும். ஒன்னு தனிப்பட்ட வாழ்க்கையில உபவாசம், ரெண்டு சபை கூடி உபவாசம். இதை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் சபை கூடி அல்லேலியா போட்டுட்டு போயிட்டு இருந்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனிப்பட்ட விதத்துல யாருக்கும் தேவனோடு சரியான உறவு இல்லை. முகமுகமாய் தேவனோடு பேசிட்டு வர்ற மோசேயின் முகத்தை கூட பார்க்க முடியாதபடி அவர்கள் முக்காடு போட்டுக் கொண்டார்கள். தேவனோடு 40 நாள் உபாசித்து சஞ்சரித்து விட்டு கற்பலகையோடு இறங்குகிற மோசேயின் முகத்தை கூட என்ன செய்ய முடியல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களால பார்க்க முடியல. அவர்கள் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீங்க சொல்றீங்கல்ல, காய்ச்சல் பாஸ்டர், உடனே எனக்காக உடனடியாக நீங்கள் அழுது புலம்பி ஜெபியுங்கள். நான் ஜெபம் பண்ண மாட்டேன், என்ன பாஸ்டர் பண்ணணும். எனக்கு வைத்த வலி பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தலைவலி பாஸ்டர், எனக்கு நாளைக்கு பரீட்சை பாஸ்டர், நீ ஜெபம் பண்ணியா? அது பழைய ஏற்பாட்டு கதை. இந்த பழைய ஏற்பாட்டு கதையை புதிய ஏற்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் அதை வச்சு தான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இயேசு கூப்பிடுகிறார், இயேசு நிற்கிறார், நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், உடனடியாக எங்களுக்கு என்ன செய்யுங்கள், அண்ணனுக்கு எழுதுங்கள், அக்காவுக்கு எழுதுங்கள், தங்கச்சிக்கு எழுதுங்கள், நாங்கள் உங்களுக்காக என்ன செய்கிறோம். ஆமாம், பாவமன்னிப்பு சீட்டு அந்த காலத்தில் கொடுத்த மாதிரி இன்னைக்கு அது இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் சீக்கிரத்தில் கர்த்தர் ஒளிய பண்ணுவார். ஆமென். ஏன்னா நீங்கள் தேடணும். ரெண்டாவது எப்படி தேடணும்? சபையாக தேடணும். அல்லேலூயா, சபையா கூடணும், சபையா தேடணும். இன்னைக்கு அந்த ஒரு பின்மாரியின் காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட விதத்திலும் ஆவியானவர் தேவனோடு உறவு கொள்ள உங்களை வழிநடத்த ஆயத்தமாயிருக்கிறார். சபையாய் நாம் கூடி அந்த தேவ மகிமை இன்னும் அதிகமாய் விளங்கி நாம் சபையாய் எழும்பி, அங்க பாருங்க, எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்க, பிள்ளைகளையும் விடாதீங்க. உபவாசம் வச்சுட்டீங்கன்னா விடாதீங்க, விடவே கூடாது. எங்க சபையிலோட ஒரே ஒரு சந்தோஷமாய் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற, எங்கள் சபையை குறித்து கர்த்தருக்குள் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எங்க சபையில அபிஷேகம் பெறாதவர்கள் யாருமே கிடையாது, எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள். அதனால எங்க சபையில 12 மணி நேர ஜெபம் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கும். எல்லாத்துக்கும் மற்ற ஞாயிற்றுக்கிழமை வரலைன்னா கூட கேட்க மாட்டேன். இந்த 5ஆவது ஞாயிற்றுக்கிழமை வரலைன்னா விட்டவே மாட்டேன். காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 8 மணிக்கு தான் முடியும். அதுக்கு பேர் தான் 12 மணி நேரம் ஜெபம். ஏன்னா எனக்கு பேட்ரிக் அண்ணன் சொல்லி கொடுத்தது, உபவாச ஜெபம்னு நீங்கள் 10:30 மணிக்கு ஆரம்பித்து, ஏன்னா 12:30 மணிக்கெல்லாம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கர்த்தர் இந்த ஜெப குறிப்பை கேட்டபடியால் சோத்திரம் பண்ணுவோம் சோத்திரம் பண்ணுவோம், வழியில் சோர்ந்து போவார்களே என்று டீயும் பண்ணும் வைத்து உங்களை அனுப்புகிற அந்த உபவாச ஜெபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சீக்கிரத்தில் சொல்லுங்க ஒளிந்து போவதாக. அவர் சொல்லுவார், 8 பஜே சே 8 பஜே தக் அப்படின்னுவார். அப்படி இந்த அபிஷேகம் என்னைக்கு எங்கள் சபையில் சிறு பிள்ளைகள் கூட, இந்த முன்னாடி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, நான் சொன்னது சின்ன பிள்ளைகளையும் சேர்த்து சொல்கிறேன். ஞானஸ்நானம் 18 வயசில் கொடுத்துக்குவோம், ஆனால் அபிஷேகத்துக்கு கணக்கே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. தாவீது கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் பாட்டெலாம் எழுதும்போது அவருக்கு ஞானஸ்நானம்லாம் யாரும் கொடுக்கல, 18 வயசுலாம் ஆகலை. சரியா? சாலமோனுக்கு மேலே அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றுனப்போ என்ன வரல, இவருக்கு 18 வயசு ஆகலைன்னு சொல்லி ராஜாவாக்கலை, அவருக்கு 14 வயசுலலாம் என்ன ஆக்கிட்டாங்க, ராஜாவாக்கிட்டாங்க. அதனால் அபிஷேகத்துக்கு என்ன கிடையாது, வயசு கிடையாது. ஞானஸ்நானத்துக்கு இப்போ நம்ம அரசாங்க சட்ட விதிகளின்படி சில காரியங்களுக்காக நாம் என்ன செய்கிறோம், அதை சில காரியங்களை தெரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், உணர்ந்து கொண்டு அவர்கள் ஞானஸ்நானம் பெறணும். அப்போ 18 வயது இருந்தால் அது நல்லது என்பதற்காக அதை சொல்லப்படுகிறதே ஒழிய அபிஷேகத்துக்கு எந்த வயதும், எரேமியா வயசா 10 ஆண்டு இருப்பார், சிறுவிலை என்று சொல்லாதே.
இன்னைக்கு நான் சொல்ற சின்ன பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் இன்னைக்கு அபிஷேகம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போக போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? இங்க சொல்றாரு, பிள்ளைகளையும் பாலுங்கிற பிள்ளைகளையும் என்ன செய்யுங்கள், கூட்டுங்கள், தூங்கிடாதீங்க இந்த பிள்ளைல. என்ன கடுமையான ஒரு வார்த்தை! இப்படி சொன்னா நம்ம கேட்போமா? ஆண்டவர் இரக்கமற்றவர். பச்சை பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வர சொல்றார். உபவாசத்துக்கு போய் யார் வருவா? 4 பாட்டி, வேலைக்கு போகாத 2 சகோதரிகள், ரிட்டையர்டான 2 தாத்தாமார்கள், அப்புறம் வேலை தேடிக்கிட்டு இருக்க 2 வாலிபர்கள். அப்படித்தானே? அதான வழக்கம் பொதுவாக எல்லா சபைகளையும். நான் உங்கள் சபைன்னு நினச்சிக்கிறாதீங்க, நான் பொதுவாக உள்ள கான்செப்டை சொல்கிறேன். ஆனால் இங்கே சொல்கிறாரு, ஆவியானவர் எப்படி கிரியை செய்வாராம், எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அப்பதான் கர்த்தரின் பணிவிடைக்காரருடைய வேலை வேகமா இருக்கு. ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று எங்களுக்கு புறஜாதிகள் எங்களை பார்த்து சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம்? கொண்டு யாரை கடாட்சிப்பார்? தேசத்துக்கு வைராக்கியம் கொள்வாரு, தமது ஜனத்தை தான் கடாட்சிப்பார். உடனே இந்தியாவை கடாட்சிப்பார். இந்தியாவில் உள்ள அந்த கதைக்கே வராதீங்க. தேசத்துக்காக இப்ப வைராக்கியம் கொண்டுகிட்டு இருக்காரு. நம்ம இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் வைராக்கியம் வச்சிருப்பாரு, தமது ஜனமாகிய சபையை கடாட்சிப்பார். இந்த கடாட்சிக்கிற இந்த அனுபவம் தான் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம். இந்த அனுபவம் இல்லாமல் நீங்கள் 28ஆம் வசனத்துல போய் நிற்க முடியாது. நீங்க தொடர்ந்து நிறைய வாஸ்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை பேசிக்கொண்டே வருவார். நம்முடைய ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவார். 26ஆம் வசனத்தில் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும். எல்லாம் நல்லா இருக்கும். முடிச்சிட்டு தான் சொல்றாரு, இதற்கு பின்பு, ஜெபத்திற்கு பின்பு. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துங்க, சொல்லுங்க, ஜெபத்திற்கு. ஜெபத்துக்கும் ஆவியானவருக்கு என்ன சம்பந்தம்? ஆவியானவர்னா நமக்கு தெரிஞ்சது என்ன? ஒண்ணு இல்லைனா கீழே விழணும், இல்லைன்னா அற்புத அடையாளம் நடக்கணும். இப்படியே ஆவியானவரை பார்த்து பார்த்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கொஞ்சம் பழகிட்டோம். தவறு இல்லை, அந்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் எங்கேயும் போயிடல, இங்கே தான் இருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வாங்க. சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும், எருசலேம் குடிகளின் மீதும் கிருபையின் ஆவியையும், விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இங்க ஜெபத்தை கூட சொல்லலங்க, அதுக்கு அடுத்த லெவல சொல்றார். ஒருவன் எனக்காக துக்கித்து மனம் கசந்து தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புவது போல. அங்க வாஸ்தவம் பாத்தீங்களா? அழுகையோடும் உபவாசத்தோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும். முடியல பாஸ்டர், 5 நிமிஷம் உட்கார்ந்து என்னால் என்ன செய்ய முடியல, உருப்படியா ஜெபிக்க முடியல. என் வீட்டுக்காரரை நினைச்சா ஜெபமே மறந்துருது. என் வீட்டுக்காரமா நினைச்சா புலம்பல் தான் வருது, ஜெபம் வர மாட்டேங்குது. பிள்ளைகளை நினைச்சா ஐயோ, உலகத்தை நினைச்சா அதை விட, இன்னும் கொஞ்சம் பேர் இஎம்ஐ நினைச்சாவே முடிஞ்சு கதை. அல்லேலூயா. உங்க ஊர் அடைக்கல பட்டணம், அநேகருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, அது நல்ல அடைக்கலமா இருக்கட்டும், அது திருச்சபையின் அடைக்கலமாய் மாறட்டும். ஆமென். இந்த விண்ணப்பங்களின் ஆவி, இரண்டாவது
கிருபையின் ஆவி. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விண்ணப்பங்களின் ஆவி. நான் 12ஆம் வசனத்திலையும் 15ஆம் வசனத்திலையும் தான் நிற்க போறேன். நமக்கு இப்ப கிருபையின் ஆவி வேணுமா, விண்ணப்பங்களின் ஆவி வேணுமா? ரெண்டுமே வேணும். ரெண்டுமே வேணும். ஆனா விண்ணப்பங்களின் ஆவி இல்லாம கிருபையின் ஆவி செயல்படாது. பக்கத்தில் உள்ளவங்களை நல்லா குலுக்கி சொல்லுங்க, ரெண்டையுமே ஆவியானவர் தான் தருவார். ஆனா விண்ணப்பங்களின் ஆவி இல்லாம உங்கள்கிட்ட கிருபையின் ஆவி வேலை செய்யாது. கிருபையின் ஆவின்னு என்ன நினைச்சீங்க? கிருபையின் வரங்கள். அல்லேலூயா. என்னென்ன கிருபை வச்சிருக்காரு நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். இப்ப விண்ணப்பங்களின் ஆவியானவர் நமக்குள்ளே பலமாய் இப்பொழுது இடைபட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த விண்ணப்பங்களின் ஆவியை பெற்றுட்டீங்கன்னா உங்க ஜெப வாழ்க்கையே மாறிடும். எங்களுக்கெல்லாம் அப்படிதான் கற்றுக் கொடுத்தார்கள். பேட்ரிக் ஜாஷ்வா என்ற ஒரு மாபெரும் தேவ மனிதன் முழங்காலில் நிற்பார். அப்போ எனக்கு 40 வயசு கூட இருக்காது. ஆமாம், அவருக்கு 75 வயசு இருக்கும். இது மாதிரி தான் ப்ரௌன் கலர். அவர் இந்த பேண்ட்டு போட்டதுனால நான் பேட்ரிக் ஜாஷ்வா மாறிட முடியாது. இந்த மாதிரி பேண்ட்டு 2 பேண்ட்டு தான் ஷூட் கேஸில் வச்சுருப்பார். போட்டுட்டு மனுஷன் முழங்கால் போட ஆரம்பித்தார்னா எத்தனை மணிக்கு? ராத்திரி 11 மணிக்கு மேலே ரூமில் முழங்கால் போட ஆரம்பித்தார்னா எத்தனை மணி வரைக்கும் அவர் ஜெபிக்கிறார் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம தூங்கிடுவோம், நமக்கு தூக்கம் வந்துடும். குறைந்தது 2 மணி வரைக்கும் முழங்காலில் நின்று ஜெபித்து விட்டு படுத்துட்டு காலையில் கரெக்டாக 5:30 மணிக்கு தட்டுவார். பாஸ்டர் வாக்கிங் போகலாமா அப்படின்வார். நமக்கு மகா பெரிய சோதனையாக இருக்கும். ஆனால் அவரை பார்க்கும் போதெல்லாம் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவரே இந்த எலியாவுக்குள்ளே இருந்த ஆவி எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற இந்த வயசில் ஜெபிக்கிற மனுஷன் 12 நேரம் ஜெபத்துக்கு கூப்பிட்டாருன்னா நம்ம சோஃபாவில் சாஞ்சிட்டே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா அந்த ஸ்தோத்திரம் நல்லவற்ற முழங்கால் போடாமல் ஜெபிச்சு நான் பார்த்ததே இல்லை. அவரை அனுபவத்தில் சில அவரோடு இடத்துல 8-10 ஆண்டுகள் அவரோடு கூட நடந்திருக்கிறேன். பல இடங்களுக்கு பிரயாணப்பட்டிருக்கேன். பல இடங்களுக்கு அவரோடு ஊழியத்துக்கு போயிருக்கேன். முழங்கால் போடாமல் ஜெபிக்க மாட்டார். அவரிடத்தில் நான் கண்டுபிடித்த ஒன்றே ஒன்று, அவருக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற விண்ணப்பங்களின் ஆவி. அல்லேலூயா. அவரை எப்படி மாற்றி இருந்தது. எத்தனையோ தலைவர்களை நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ தலைவர்களுடன் நெருங்கி பழகுகிற வாய்ப்புகள் எனக்கு இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. ஆனால் அந்த தேவ மனிதனிடத்தில் இருக்கிற அந்த ஜெப ஆவிக்காக பல தடவை ஏங்கியிருக்கேன். மணிக்கணக்கில் ஜெபிப்பார். 15 நிமிஷம் 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவார். மணிக்கணக்கில் பேச மாட்டார். மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவார். நிமிஷங்களில் பேசி முடிப்பார். முடித்து விட்டு சொல்லுவார், பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் தொடர்ந்து நம்மை ஜெபத்தில் நடத்துவார் அப்படின்ட்டு போய் உட்காந்துருவார். நான் வந்து மைக்கை பிடிச்சா கீழே நான் சொல்லவே வேண்டாம், அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய ஜெப அபிஷேகம் கடந்து வந்திருக்கும். இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் ஜெப அபிஷேகத்தை இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பெற்றுக்கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் முதல்ல பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. பைபிள் எடுக்காத வீட்டுக்காரரு, ஜெபிக்காத வீட்டுக்காரரு, ஜெபிக்காத மனைவி, ஜெபிக்காத பிள்ளைகள், நான் சொல்கிறேன் ஒரு பெரிய மாற்றம் வரும். பேட்ரிக் ஜாஷ்வா என்ற அந்த தேவ மனிதனிடத்திலிருந்து பற்றி கொண்ட ஜெபாவி தான் இன்னைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் என்னை ஜெபிப்பதற்கு அனுப்புகிறது. கடந்த மாதத்தில் 3 மாதங்களில் 37 மாவட்டங்களில் சந்தித்து 72 மணி நேர ஜெபங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். தனி மனிதனாக அநேக இடங்களுக்கு பிரயாணப்பட்டு இந்த எலெக்ஷனுக்காக ஜெபிப்பதற்கு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் போவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இன்னைக்கு நான் அந்த தெய்வ மனிதனை நினைவு கூறுகிறேன். அல்லேலூயா. முழங்கால் படியிட தேவன் உங்களுக்கும் இன்னைக்கு இந்த விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவாராக. இந்த விண்ணப்பங்களின் ஆவி, கிருபையின் ஆவியை குறித்து தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு யோவேல். யோவேல் ரொம்ப அழகா 2ஆம் அதிகாரம் வாஸ்தவமா ஜெபத்தை குறித்து பேசுறார், கிருபையின் வரங்களை குறித்து பேசுறார். 28ஆம் வசனத்துல 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் 17ஆம் 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால்
ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார். அதன் நிமித்தமாய் வருகிற ஆசீர்வாதங்களை முக்கியத்துவப்படுத்துகிறார். தொடர்ந்து பேசிவிட்டு 28ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே கிருபையின் வரங்களை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அப்ப முதல்ல வர்றது என்ன? உங்க பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க பாஸ்டர்? காத்திருத்தல். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமில் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறைய காத்திருக்கோம். பஸ்ஸுக்கு காத்திருப்போம், அப்புறம் என்னத்துக்கோ காத்திருப்போம். சில நேரத்தில் டேட்டா கிடைக்காம கூட காத்துக்கிட்டு இருக்கோம், சுத்திக்கிட்டே இருக்கும். என்னது இன்னைக்கு என்ன திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் நடக்கும். அந்த காத்திருப்புலாம் இல்லை. ஏன்னா நம்ம ஒன்றுக்கு காத்திட்டு இருக்கும் போதே இன்னொரு வேலையெல்லாம் செய்வோம். அது சகோதரிமார்கள் இங்கே விசில் வர்றதுக்குள்ள அந்த சீரியலை போய் பாட்டு வந்துருவாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, அது முடிகிறதுக்குள்ள இதை முடிச்சிருவாங்க, இதுக்கு காத்திருக்கிறதுக்குள்ள அதை முடிச்சிருவாங்க. வீட்டுக்காரர் வண்டி வர்ற சத்தத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கும் போதே என்னென்னத்தெல்லாம் முடிக்கணுமோ அதெல்லாம் முடிச்சிருவாங்க. அந்த காத்திருப்பை பற்றி பேசலை. இந்த காத்திருத்தலே வேற. இந்த காத்திருத்தல் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ சமூகத்தில் ஏக்க பெருமூச்சோடு காத்திருத்தல். ஆமென். இதுதான் பழைய ஏற்பாட்டில் நிகழாத மாற்றம் புதிய ஏற்பாட்டு சபையில நிகழ்ந்தது. பழைய ஏற்பாட்டில் நிறைவேறாத தீர்க்க தரிசனம், பழைய ஏற்பாட்டுக்கு கொடுக்கப்படாத தீர்க்க தரிசனம், கொடுக்கப்படாத வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டு சபையிலே நிறைவேறுவதற்குத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னா டக்குன்னு 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிடுவோம். ஏன்னா அங்கதான் ஆவியானவர் வராருன்னு சொல்றாங்க, இங்க வரல. என்ன சொல்ல? முதல் அதிகாரத்துல எங்கேயுமே பார்க்க முடியலையே ஆவியானவர். தேடி பாருங்க எங்க இருக்காரான்னு பாருங்க. இந்த 8ஆம் வசனத்துக்கு அப்புறம் ஆவியானவர் எங்கேயா இருக்காரா? எங்கேயா தெரியுறாரா உங்களுக்கு? இல்லாத மாதிரியே இருக்கும். அதான் ஆவியானவர். ஆனா இருந்தார். 14ஆம் வசனத்தை வாசிங்க, 13 14 மட்டும் கூட வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும்னா சீஷர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். என்ன செய்தாங்களா? இது சாத்தியமாங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். நம்மளை வச்சுக்குவோம். நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஒரு 40 நாள் 50 நாளைக்கு முன்னாடி 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாது அவனால அப்படின்னு நம்ம தான் கெத்செமனேல இருந்தோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளை பார்த்து கேட்குறாரு, 1 மணி நேரம் உன்னால விழித்திருக்க ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்ட கூட்டம் இந்த வரலாற்று கணக்குப்படி நம்ம பார்த்தோம்னா more than 10 days. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் அவர் காட்சி கொடுக்கிறார். 40 நாளில் அவர் பரமேறாரு. ஸோ அவர் பரமேறினதிலிருந்து தான் இந்த கூட்டத்தார் எருசலேமில் என்ன செய்கிறார்கள்? காத்திருக்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உன்னத பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள் சொல்றாரு. ஆனா அவர்கள் காத்திருந்தார்கள்னு பைபிள் போடல. பைபிள் சொல்லுது ஜெபத்திலும் வேண்டுதலிலும். சத்தமா சொல்லுங்க, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த 8ஆம் வசனம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அந்த 8ஆம் வசனம் வெளிப்படையா தெரிஞ்சது 2ஆம் அதிகாரத்துல. ஆனால் 8ஆம் வசனம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. உன்னத பலன் வந்து அவர்களை தரிப்பிக்க ஆரம்பித்தபடியினால்தான் 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாத இந்த கூட்டம் என்ன கவனிங்க, 10 நாட்களுக்கு மேலாக ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வீட்டுக்கே போல. ஆனா அவர்கள் என்ன பண்ணாங்க?
அவர்கள் என்ன பண்ணாங்க? யாரோட உதவினால? விண்ணப்பங்களின் ஆவியானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா பைபிளை கீழே வச்சுட்டு, இன்னைக்கு அந்த விண்ணப்பங்களின் ஆவியானவர் இந்த சபைக்குள்ளே, உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். கரபா ஷகரபஹ தரபலாதரா தேஹரோ ஷதரமரோ காதரா யாக்கரோ தமஹதரா. தூங்கி விழுந்து கொண்டிருந்த கூட்டம், யார் பெரியவன் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்த கூட்டம், இயேசுவின் தாயையும் சகோதரர்களையும் குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சிலர், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை எனக்கு தாயும், அப்படி சொன்ன தாயும் சகோதரனும் சகோதரியும். இப்ப ஆல் ஆர் யுனைடெட், எல்லாரும் ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள். யாரால? யாரால? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இப்ப நடுவுல இல்லைங்க, நான் சொல்லுவேன் அவர்களுக்குள்ளே. ஆமென். நடுவுல இருந்தா சாமுவேலை பார்த்து அன்னைக்கு இஸ்ரவேல் சபை சொல்லுச்சு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோசேயை பார்த்து சொல்லுச்சு, எங்களுக்காக முறையிடும். ஆனா இந்த கூட்டம் பேதுருவை பார்த்து சொல்லல, ஐயா ஜெபம் பண்ணிக்கோங்க, இல்ல வாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். தட் இஸ் த டிஃபரண்ட். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கும் உள்ள மாபெரும் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டு சபைக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் இஸ் ஆக்குபைட் இண்டிவிஜுவலி. தனித்தனியே அவர்களை நிரப்புகிறார். தேவ பிரசன்னம் நிரம்புகிறது. பாஸ்டர் சொன்னாங்க 9 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா எத்தனை மணி வரைக்கும் ஜெபிப்போம் தெரியல. எஸ், that is the Holy Spirit. That is the spirit of supplication. விண்ணப்பங்களின் ஆவியானவர். விண்ணப்பத்தின் ஆவியானவர் சொல்ல, விண்ணப்பங்களின் ஜெபிக்க 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 கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. எவ்வளவு கொடுக்குறாரோ நம்மளால தாங்க முடியாது. எவ்வளவு கொடுக்குறாரோ நம்மளால அதை என்ன செய்ய முடியாது? முடிக்க முடியாது. முழங்கால் விட்டு எழும்ப முடியாது. நம்முடைய உபவாச நேரங்கள் அப்படியாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. அல்லேலூயா. ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஃபாதர் ரொம்ப அழகா பண்ணார். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. நல்லா கைத்தட்டி சொல்லுவாம். ஓ சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. அப்புறம் ஆட்கொண்டு எங்களை சொல்லுங்க. ஓ அன்பினால் அன்பினால் என்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென். அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. இப்படி என்னைக்காவது ஆராதிச்சுட்டு ஜெபிக்க உட்காந்து மட்டும் பாருங்க, அனலாக்காம விட மாட்டார். அக்கினி இறங்காம எந்திரிக்க முடியாது. அனுபவத்தில் சொல்றேன், என்னுடைய சின்ன அனுபவத்தில் சொல்றேன். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் விழுந்து கிடந்தார்கள் 40 நாட்கள். இன்னும் விழுந்து கிடக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆட்கொண்டு என்னை அனலாக்கும்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சுட்டா, பவுல் சொல்றாரு, சில விஷயங்களை
இந்த ஆவியானவர் எப்படி நம்முடைய விண்ணப்பங்களை அழகுபடுத்துகிறார், கூர்மைப்படுத்துகிறார், செழுமைப்படுத்துகிறார்ன்றதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஆவியானவர் துணை இல்லாமல் ஜெபிக்கிற பழக்கத்தை விட்டுருவீங்க. ஆவியானவர் நீங்கள் வந்தால் நான் ஜெபம் பண்ணுறேன், இல்லைன்னா காத்திருக்கிறேன். ஆமென். எடுத்துக்கோங்க, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். தேற்றரவாளன் உங்களிடத்தில் என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார் அப்படின்றார். தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் அப்படின்னா, நீங்க ஜெபிக்க போகும்போது எப்பவுமே நம்ம பிரச்சனை பெருசா நிற்கும். கவனிங்க, நம்ம ஜெபத்துக்கு போகணும்னு நினைச்ச உடனே என்ன வரும்? ஆவியானவர் வரணும்னு நினைப்போமா? நம்ம பிரச்சனையை லிஸ்ட் அவுட் பண்ணுவோமா? இன்னைக்கு என்னென்ன காரியத்துக்கெல்லாம் சொல்லி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நிறைய பேர்கிட்ட ப்ரேயர் பாயிண்ட் கேட்டிங்கன்னா தொலைஞ்சிங்க. ஒரு அம்மாவிட்ட அப்படிதான் ஒருத்தர் வெளிநாடு போகிறதுக்காக ஜெபிக்கிறதுக்காக போனாராம். ஒரு அம்மா ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கு. 6 மணிக்கு போய் சந்திக்க போயிருக்காரு. சந்திக்க போனவர், அம்மா அந்த மாதிரி நான் போகிறேன், வெளியூர் போகிறேன், எனக்காக ஜெபித்துக்கோங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கார். இந்த அம்மா ஆரம்பிச்சு திருப்பூரில் ஆரம்பிச்சிச்சு, மதுரைக்கு போச்சு, நாகர்கோவில் போச்சு, திண்டுக்கல், தேனி, அப்படியே டக்குன்னு நார்த் இந்தியா போச்சு, அப்புறம் கலிஃபோர்னியா, அமெரிக்கா. அது பாட்டு ட்ராவல் பண்ணி போயிடுச்சு. 8:30 மணி இருக்கும். கடைசியாக சொல்லிச்சு, இந்த மகனை என்ன செய்யும்? ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முடிச்சிருச்சு. முடிச்சு பார்க்குது, அந்த வந்து ஜெபம் பண்ண வந்த பையன் காணோம். கூட வந்த பையன் நிற்கிறான். என்ன ஜெபத்துக்கு கூப்பிட்டு வந்தான்ல சொல்லி, இந்த மாட்டை போய் ஜெபம் பண்ணிட்டு வரணும். அந்த பையன் நிற்கிறான். என்னதை போய் எங்கே போன? நீங்கள் ஜப்பான்லேருந்து அமெரிக்காவுக்கு போனீங்க பார்த்தீங்களா 7 மணி, அப்போயே அவன் போயிட்டான். ஏன்னா 8 மணிக்கு அவனுக்கு. இல்லையா, இன்னைக்கு நமக்குள்ள நிறையா இருக்கும். கேட்டால் ஜெப வீரர் வீராங்கனை, நமக்கு பட்டம் வேற, வாரியார், கிருபானந்த வாரியார் பட்டம் மாதிரி ஜெப பிரேயர் வாரியர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்கணுன்றாங்க. ஜெப வீராங்கனை, இன்னும் ஜெப அப்போஸ்தலன், என்னென்ன கிடைக்குமோ அத்தனையும் வாங்கிக்கணும். நான் தான் இந்த ஊர்லேயே ஜெபத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கணும். இப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் அந்த அளவுக்குலாம் வேண்டாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம ஜெபம் பண்ண போனால் நம்மளா மாம்சத்தில் நிறைய யோசிச்சுட்டே போவோம். இங்கே சொல்கிறாரு, தேற்றரவாளனை அனுப்புவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த தேற்றரவாளன் வந்து என்ன பண்ணுவார்? ஹீ வில் கம்ஃபோர்ட் யூ. முதல்ல அதனால் பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்திற்குரிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு கன்வே பண்ணுங்க, தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உடனே உங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். சொல்லலை, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆளக்கணும், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. ஆமாம், எபேசியர் 6 வாசித்துக்கோங்க. இதான் உண்மை. தேற்றரவாளன் வந்த உடனே என்ன பண்ணுவார்னா, எடுத்த உடனே என்ன உங்கள் ஜபத்துக்கெலாம் பதில், நீங்கள் பிளான் பண்ணிட்டு வர்றதுக்கெலாம் பதில் கிடைக்கிறதுக்காக உங்கள்கிட்ட வரல. முதல்ல உங்களை தேற்றுவதற்கு வருகிறார். டோன்ட் வரி, நேரம் வரும், அதுக்குரிய காலத்தை நான் வச்சுருக்கிறேன், கவலைப்படாத, இந்த விஷயத்தை இது பண்ணு, இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணு, இந்த விஷயத்தை கொஞ்சம் விட்டுரு, இந்த விஷயத்தில் கவனம் செலுத்து, இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாத அப்படின்னு நம்ம மைண்டு சரியாக மாறணும்னா நமக்கு முதல்ல தேவை என்ன தெரியுமா? ஆறுதல். நம்ம அடிக்கடி சொல்கிறோம், ஆறுதலாக ஒரு வார்த்தை, ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து சொல்கிறோம்ல, எத்தனை தடவை சொல்கிறோம்? ஒரு வார்த்தை, யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டா கூட நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்மளையும் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க, பரவாயில்ல. இந்த திருப்பூர்லேயும் அப்படி நல்லவர்கள் இருக்கிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அந்த ஆறுதலை கொடுக்கறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வர்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஜெபிக்க உட்காரும் போது நான் சொல்கிறேன், ஆவியானவர் வந்துட்டார்னா ஃபஸ்ட்டு வர்றது உங்கள் இருதயத்தில் ஆறுதலும் தெய்வீக சமாதானமும். அது வந்தால் தான் உங்கள் ஜெபம் பவர்ஃபுல்லாக எழும்பும்.
இல்லைன்னா நான் உன்னை மண்டைக்குள்ள வச்சிருப்பேன். என் சபை வளரல, 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 சபைக்கு ஆத்துமா தரமாட்டேங்கிறீங்களே, ஏன் இதுக்கு மேலே சபை வளராதா 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 வளராதா. இப்போ பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, நான் எப்போ சபையை கட்டுறது, எப்போ இடத்த வாங்கிறது, எப்போ அதை கட்டி முடிக்கிறது, எப்போ, இதே தான் அவர் மண்டையில் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஓ கேளுங்க, இந்த சபை எப்போ பெருகும், ரெண்டு ஆராதனை சேர்த்து வச்சு இன்னும் நிரம்பலையா புலம்பிட்டு உட்காந்துருப்பாரு. நீ நைஸாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவார், 2 ஆராதனை கூப்பிட்டு இன்னும் பாருங்க, இன்னும் கொஞ்சம் இடம் சேர் காலியாக இருக்குது. அவர் மண்டையில் தான் ஓடிட்டுருக்கும். எல்லாரும் மனிதர்கள் தானே. சிஸ்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே அவங்க சொல்லுவாங்க. இப்படி ஒருத்தருக்குள்ளே இருக்கும். தேவ சமூகத்துக்கு போகும்போது நமக்கு தேவை என்ன தெரியுமா? முதல்ல we need a comfort, ஆறுதல் படுத்துகிற தேவன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுக்கார மாதிரி புலம்பிட்டு இருக்கிறவர்கள் அல்ல, நம்ம தேவனோடு ஒப்புரவாகிறவர்கள், தேவனோடு ஐக்கியப்பட வேண்டியவர்கள். நிர்விசாரத்தோடு நான் சொல்லிட்டேன் யெகோவா இரே பார்த்து கொள்ளும் அப்படின்ட்டு வர்றதுக்கு நம்ம ஜெபத்துக்கு போல, தேவனோடு முதலாவது நாம் ஐக்கியப்படுவதற்கு அந்த இடத்துக்கு போனோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானம் உள்ள ஆறுதல் உள்ள இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டீங்கன்னா பெற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்குள்ள கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆறுதலை ஊற்றி கொண்டிருப்பார். அல்லேலூயா. கேள்விக்கு உடனே பதில் கிடச்சிருக்கணும். நிறைய பேருக்கு கேட்ட உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை மாறி நின்றுனாலும் வேகனாலும் 2 வடச்சட்டியில் போட்டு சரக்குன்னு 2 சரக்குன்னு சத்தத்தை போட்டு கொட்டி கொடுக்குறான் பாருங்க. அந்த கடை நடத்தலாம் ஆண்டவர். நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்துறல. எதை எப்போ செய்யணும், அதனதன் காலத்தில் அதனதை நேர்த்தியாய் செய்வார். 2வது பாருங்க, அதே 16ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் அவர் வந்து பாவத்தை குறித்தும், எனக்கு வந்த உடனே தேற்றுவார். நீங்க அடுத்து பார்த்தா பாவத்தை குறிச்சுன்றீங்க. என்ன பாஸ்டர்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்படி பாவ உணர்வு ஏற்படாமல் செய்யப்படுகிற ஜபங்களுக்கு வல்லமை இருக்குமா இல்லையான்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்குன்னு சொல்லலை. அதனால தான் பாவ அறிக்கைன்றது நம்மளா இந்த மெயின்லைன் சர்ச்சில் இருக்க மாதிரி நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னியும் இல்லை. அறிந்து செய்யப்பட்ட பாவங்களை நமக்கு உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்படி ஜபத்தில் உட்காரும் போது, அதுக்கு தான் ஜபத்தை என்ன செய்யணும்னா, இந்த அவசரமாக கிளம்புற நேரத்தில் ஜபங்கள் இல்லை, இன்னைக்கு ஆரம்பிக்கிற நேரமே ஜபத்தில் உட்காரணும், முடிக்க போகிற நேரம் ஜபத்தில் உட்காரணும். உட்காந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்தோம்னா நம்முடைய பாவங்களை குறித்து, நம்முடைய நீதியை குறித்து, நமக்கு நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஜப நேரங்கள் அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், பாவியினுடைய ஜபத்திற்கு கர்த்தர் செவி கொடுப்பாரா மாட்டாரா? கொடுப்பாரா மாட்டாரா? கொடுப்பாரா மாட்டாரா? இல்லை கொடுக்க மாட்டாருன்னு சொன்னார்னா எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே பாஸ்டர்ன்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு இருக்கீங்க. கொடுக்கவே மாட்டார். நீதிமான்கள் ஜபத்தையோ அவர் கேட்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அப்ப பாவத்தை குறித்து எதற்கு கண்டித்து உணர்த்துகிறார்? அந்த பாவத்தை அப்படியே தேவ சமூகத்தில் வைத்து இறக்கி வைத்து விட்டு, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் மாற்றும் ஐயா, என்னை பலப்படுத்தும் ஐயா, நான் திரும்ப விழுகிற இந்த பாவங்களிலிருந்து என்னை விலக்கி காத்து எனக்கு ஒரு பரிசுத்தத்தை தாரும் என்று சொல்லி ஒரு பரிசுத்த ஏக்கமும் பாவத்தை குறித்த கண்டிப்பும் எனக்கு கொடுக்கப்படும் பொழுது என் ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாய் மாறுகிறது. நான் பாவியாய் அமர்ந்து ஜெபிக்கல்ல, நான் நீதிமானாய் யாக்கோபு சொன்னது போல ஊக்கமான வேண்டுதல். அல்லேலூயா. இதாங்க பரிசுத்த ஆவியானவர் செய்றாரு.
அப்பதான் எனக்கும் ஆண்டவருக்குள்ள கனெக்ஷன். அந்த பாவத்தை முதல்ல தேற்றப்படுறேன், ரெண்டாவது பாவத்தை உணர்த்தப்பட்டோடனே பாவத்தை விட்டு விலகணுன்ற அந்த உணர்வு வருது பாருங்க, அங்கதான் எனக்கும் பிதாவுக்கும் ஒரு கனெக்ஷனே. ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த கனெக்ஷன் சரியானும்ல. வயர் இருக்கு, லைட் எரியல, கரண்ட் இருக்கு, லைட்டு நல்லா தான் இருக்கு. ப்ராப்ளம் எங்க? கனெக்ஷனில். என்ன ஷார்ட்டேஜ்? ஏன் சரியாகலை? என்ன பிரச்சனை? இப்போ பேட்ரி மாற்றி மாற்றி தர்றாரு பாஸ்டர். ஏன் தர்றாரு? கனெக்ஷன் இல்லை, பேட்ரி லோ ஆயிடுச்சு. நிறைய பேருடைய பரிசுத்தம் ஞாயிற்றுக்கிழமை ஹையில் நிற்கிது, திங்கக்கிழமை லைட்டா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வரும்போது நோ பேட்ரி, லோ பேட்ரி இல்லை, நோ பேட்ரி. அப்புறம் திருப்பி ஞாயிற்றுக்கிழமை வந்து அல்லேலூயா 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 எல்லாம் நல்லா கரங்களை தட்டி நல்லா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே. திருப்பி திங்கக்கிழமை ஏற்ற வேண்டியது, திருப்பி இறக்க வேண்டியது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருந்தார். நான் சொல்றேன், உன்னுடைய ஒவ்வொரு ஜெப நேரமும் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற நேரமாய் மாறிவிடும். உன் பாவத்தை அவர் பார்க்கிறவர் அல்ல, பாவத்தை பாராத சுத்த கண்ணன் தான். ஆனால் உன் பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமாய் எரிந்து விடுகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஏன்னா பாவத்தோடு நீ நிற்கும் போது உன் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார்? தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கே நீ சொல்லுகிற எந்த காரியத்துக்கும் தேவன் பதில் கொடுக்க முடியாது. ஆகவே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே. அது மாத்திரமல்ல, சில பேருக்கு ஜெபம் அப்படின்னா வாய்க்கு வந்ததெல்லாம் ஜெபம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற நம்ம என்ன கேட்டாலும் என்ன செய்வாராம்? அப்படி சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. அவருடைய இது தெரியாமலே பல வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாமலே மோடியை மாற்றும், லேடியை மாற்றும், அவரை மாற்றும், இவரை மாற்றும், இவரை அழித்து விடும், அவரை நொறுக்கி விடும், இவரை தள்ளி விடும், இவரை ஜெபம் பண்ண சொன்னா ஆண்டவரே என் வீட்டுக்காரர், ஆண்டவரே மனைவிக்கு ஒரு என் நீதியை வெளிச்சத்தை போல. எங்க மனைவிட்ட பிரச்சனை எங்க இருக்கு? எதையாகிலும் கேட்கறது இல்ல, அவருடைய சித்தத்தின்படி கேட்பது. இதுக்கும் ஆவியானவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எடுத்துக்கோங்க, 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்கள். யாருக்கு? இந்த நான் பாவ உணர்வு அடைஞ்சு பரிசுத்தமாகி அவரிடத்துல அன்பு கூறுவேன் அப்படின்னு பாட்டு பாடுறவங்கள்ட்ட மட்டும் இல்லை, உண்மையிலே முழு இருதயத்தோடு அந்த யோவேல்ல பார்த்தோம்ல, அப்படி மனம் திரும்பும் பொழுது அப்படி அன்பு கூறுவர்களுக்கு என்னவா? ஆயத்தம் பண்ணினவைகள். நீ கேட்கிறதுக்கு முன்னாடியே உன் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பே அதை என் தேவன் அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க ஜெபிக்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு அவருக்கு தெரியும். He knows everything, but he prepared everything. That is the point. நீங்க கேட்க போறதும் தெரியும், ஆனா அவர் ஆயத்தம் பண்ணி இருக்குது உங்களுக்கு தெரியாது. அதான் முக்கியம். சரிங்களா? எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் இல்ல, உனக்கு ஆயத்தம் பண்ணது இந்த பொண்ணு இல்ல. எனக்கு கண்ணுக்கு தரிசனத்துல வருது, ஜெபம் பண்ணால அந்த ஜெபம் பண்ணா வராது. நீ பாவ இச்சையில அந்த பிள்ளை தான் வந்துகிட்டே இருக்கும். வேற என்ன செய்யறது? ஜெபம் பண்ணாலும் அப்பதான் வரும். ஜெபம் பண்ணாலும் நீ தான் நான் சொன்ன மாதிரி ஜெபம் பண்ண மாட்டேங்கிறல, அந்த பிள்ளை தான் வரும். இவர் தான் என் கண்ணுக்கு தெரிகிறார், இவரே என்னுடைய ஆத்தும நேசர். இல்ல, அவர் உன் ஆத்மாவை அழிக்க போறனே. நிறைய பேர் இப்படியே வச்சிருப்பான், இதுதான் எனக்கு, அதுதான் எனக்கு. நோ நோ, எழுதி இருக்கிறபடி தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, நம்ம கண்ணு பார்க்கவே இல்லை என்றார். யாரா பார்த்திருக்கீங்களா? உங்க கல்றை யாரா பார்த்திருக்கீங்களா? ரொம்ப வேணாம், நான் சிம்பிள் கொஸ்டின் வரேன். உங்க கல்றை யாரா பார்த்திருக்கீங்களா?
ஆனா ஆயத்தம் பண்ணிட்டார். அல்லேலூயா. என்னைக்கு போறோன்றது அடுத்து, நம்ம எக்ஸ்பைரி டேட் என்னைக்கு வருதோ அது அடுத்து. நம்மளை பெட்டியில வச்சு என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? பாஸ்டர் வந்து நின்று இந்த பரிசுத்தவான், அவர் என்ன செய்ய, வேற வழியே இல்லை, இவர் ஆண்டவரே இந்த பரிசுத்தவானுடைய மரணம் நம்முடைய பார்வை கருமையானது சொல்லும் போதே அவருக்கு மனசுல, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, பொய்யா பேசுறேன், இப்படி ஒன்று ஒளிஞ்சிச்சு சபையில இருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு அவர் உள்ள சொல்லிட்டு இருப்பார். ஆனால் இங்கே சொல்லும்போது, மைக்கு பிடிச்சி சொல்லும்போது சொல்ல முடியாதுல்ல, சொல்லிட்டு அப்படி சொல்லும் போது யோசிச்சு பாருங்க, நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் உங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கு? நீங்கள் மதியம் என்ன சாப்பாடு மோக்கொண்டு அவர் தான் ஆயத்தம் பண்ணியிருக்காருங்க. அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு எங்கே இருக்கணும், அவர் தான் ஆயத்தம் பண்ணியிருக்காரு. நான் இங்கே இன்னைக்கு இருக்கணுன்றது தேவ திட்டம், அதனால நான் இங்கே இருக்கேன். இல்லைன்னா என்னால் முடியவே முடியாது, பாசிபிலிட்டியே இல்லை. ஆயத்தம் பண்ணினவைகள் இங்கே எனக்கு இருக்கணும்னு என்னை ஆயத்தம் பண்ணியிருக்காரு, நான் வந்திருக்கிறேன். இல்லைனா இதை என் கண்கள் காணவில்லை, போன மாதம் என் காதுகளும் கேட்கவில்லை, ஆயத்தம் பண்ணினவைகளை நாம் காணவில்லை, கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். சத்தமா சொல்லுங்க, தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆவியினாலே வெளிப்படுத்தினார்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் இன்னும் அநேகருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. பிதாவோட ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மூவும் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சா படலையா? வெளிப்படுத்தப்பட்டுச்சா? கானா ஒரு கல்யாணத்தில் போய் உட்காந்துருக்காரு, அந்த அம்மா வர்றாங்க, என்ன கேட்டுட்டாங்க பாவம், திராட்சரசம் பட்டுருச்சுப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க, வாங்கி கொடுன்னு கூட சொல்லலை. நான் சொன்னார், ஸ்திரீயே இங்கே பாரு, கிளம்பு, உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இருந்திருக்காது. ஏன்னா பந்தி ஓடிக்கிட்டு இருக்குல்ல, 5 நிமிஷம் கூட இருக்காது. ஜாடியில் தண்ணியை நிரப்புங்கன்றார். ஏன் தெரியுமா? He knows even the time of God. தேவனுடைய நேரத்தை முதற்கொண்டு அவர் அறிந்து வைத்திருந்தார். அல்லேலூயா. லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான், இன்னும் 2 நாள் தங்கி இருந்து, என்ன அநியாயம், என்ன அக்கிரமம். நம்மளா இருந்தா வசகசியா லாரியை பிடிச்சா அது ஓடிட மாட்டோம். இன்னும் 2 நாள் தங்கி இருந்து கேஷுவலா 4 நாள் கழிச்சு, புதைச்சு 4 நாள் கழிச்சு கேஷுவலா வர்றாரு. மரியாள் கேட்குறாங்க, நீர் இங்கே இருந்தீரானால்? ஆண்டவர் சொல்றாரு, அவசரப்படாதீங்க, அந்த கல்லை புரட்டி போடுங்க. நாருமே கல்லை புரட்டி, எவன் மூடுனானோ அவன் வந்து புரட்டு. அப்படிதானே? நம்மள மாதிரி இப்போ என்னை மாதிரி ஆள் போய் புரட்ட முடியுமா? கல்லை தூக்க கூட முடியாது. அப்போ எவன் புரட்டினானோ அவன்லாம் புரட்டு. ஏன்னா இவருக்கு தெரியும், அந்த லாசருவின் நிமித்தமாக பெத்தானியாவிலே அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். That is the will of God. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், இந்த பேனா 10 ரூபா கூட, 60 ரூபா 70 ரூபாய் தான். ஆனால் இன்னைக்கு தூக்கி போட்டோம்னா இட்ஸ் யூஸ்லெஸ். ஆனால் இதுக்கு கூட ஒரு பர்பஸ் இருக்கு. இது எனக்கு இங்கு இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும், இது கீழே விழணும். உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, சித்தம் இருக்கிறது, தேவனுடைய நோக்கம் இருக்கிறது, எழுதி இருக்கிறபடி ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த ஆயத்தத்தை அறியாம வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னா அதுக்கு பேர் ஜெபம். இப்ப சொல்லுங்க, ஆவியானவர் என்ன செய்வாரு? ஆவியார் என்ன செய்வாரு? அந்த ஆயத்தம் பண்ணினவைகளுக்கு ஏற்ற விதத்திலே, இன்னும் சொல்றேன், 1 யோவான் 5 வாஸ்தவம்லே, எதையாகிலும் அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி என்னை கேட்கிறவனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னா ஒன்னே ஒண்ணுதான், the will of God. ஆகிலும் சொல்லுங்க, ஆகிலும் என் சித்தம் அல்ல. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். என் ஆசை உங்களுக்கு இருக்கலாம், சொல்றதுல தப்பு இல்லை, கர்த்தர் கேட்க மாட்டேன்னு சொல்லல. ஆகிலும் என் சித்தம் அல்ல, thy will, உம்முடைய சித்தத்தின்படி. அந்த இடத்துக்கு ஆவியானவர் நம்மளை என்ன செய்வார்? கூட்டிட்டு கொண்டு போய் நிறுத்திடுவார்.
அப்போ எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்றால், அந்த தைரியம் உடையவர்களாக இருந்தால், அப்போ நமக்கு செவி கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு இங்கே தாங்க ஆவியானவர் தேவைப்படுறாரு. இதை தாங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான கொடுக்கல, உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. எவ்வளோ மேன்மை, எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கு ஜெபிக்கவே தெரியல. திடீர்னு தாவீது பார்த்தீங்கன்னா சகாயம் செய்ய தீவிரியும் அப்படின்னு வரு. திடீர்னு ரொம்ப தாழ்மையா பச்சை பெல்ட்ட பாவம் பண்ணோடனே உமது நல்ல ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளா திரும்ப. கான்ட்ரடிக்ஷன் கொஞ்சம் நிறைய இருக்குங்க. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. தெளிவா, கிளியரா, கிறிஸ்டல் கிளியரா ஜபங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும். பவுலோட ஜபங்கள் எடுத்து வாசித்து பாருங்க, ரொம்ப கிளியராக இருக்கும். ஆண்டவருடைய ஜபங்கள் எடுத்து 17ஆம் அதிகாரத்தை தியானிச்சு பாருங்க, ரொம்ப அழகா பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு வருகிற அந்த ஜபம். ஆமென், அல்லேலூயா. அதை இன்னும் நீங்க சிந்திக்கணும்னா ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் அழகா சொல்லுவார். 8ஆம் அதிகாரம் 26, 27 பாருங்க. ரோமர் 8, 26, 27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடி. யார் சொல்றா? சொல்றது யாரு? குப்பனோ சுப்பனோ இல்ல, சாதாரண மனிதன் அல்ல. எருசலேம் துவக்கி இல்லிரிக்கம் தேசம் வரை அற்புத அடையாளங்கள் மூலமாய் சபையை ஸ்தாபித்து தேவனுக்காய் வாழ்ந்து சாதித்த மனிதன். உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் போடும் பொழுது வியாதிஸ்தர்கள் சுகமானவர் சொல்றாரு, நமக்கு வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் சொல்ல, பவுல் சொல்றேன். அப்ப அந்த இடத்துல யாரை சேர்க்கிறார் பாருங்க. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எப்படி வேண்டுதல் செய்வார் தெரியுமா? எப்படி வேண்டுதல் செய்வார் நான் சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க சீக்கிரம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க 15ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். என்னவா? அப்புறம் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியிலையும் விண்ணப்பம் பண்ணணும், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணணும். அங்க வாசிச்சோம், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்ப வேண்டுதல் செய்வார்? நீங்க படுத்து தூங்கிடுவீங்க, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, அவர் பொறுப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பாரா? இல்ல. அதான் சொல்றாரு, ஆவியோடும் பரிசுத்த ஆவியானவரோடு எப்ப ஜெபிக்க பழகுகிறோம். ஏன்னா 4ஆம் வசனம் சொல்லுது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அதனால 14ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணும். அதோட பாட்டுங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அந்நிய பாஷையை பத்தி தெரியாத ஒரு புறஜாதி வர்ற நாட்கள்ல எழுதப்பட்ட புத்தகம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்நிய பாஷையை பத்தி தெரியும், பரிசுத்த ஆவியானவரை பத்தி தெரியும். இங்க அந்நிய பாஷை பேசுறதுக்கு தடை இல்லை. அன்னைக்கு புதுசா ஒருத்தன் வர்ற அன்னைக்கு நீ பாட்டுக்கு ராபா பாபா பாபா பான்னா அவனுக்கு ஒண்ணுமே புரியாதுப்பா அப்படின்னு பவுல் சொல்றார். அப்ப சபைக்குள்ள பேசும் பொழுது அதற்கு என்ன செய்யணும்? விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்றார். நல்லது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஆவியானவரை பத்தி தெரிஞ்சிருக்கோம், நமக்கு விளக்கம் தேவையில்லை. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? ஆவியோடு விண்ணப்பம் பண்ணணும். ஏன்னா அந்த வசனம் 4ஆம் வசனம் சொல்லுது, அவன் தேவனோடு என்ன பேசுகிறானா? ரகசியங்களே. இந்த ரகசியத்தை தான் 1 கொரிந்தியர்ல வாசிச்சோம். எழுதி இருக்கிறபடி தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை
ஒரு ரகசியம்னா என்ன ரகசியம்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குள்ள ராணுவ ரகசியத்தை பேசிட்டு இருக்க போறோம். எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரகசியம், எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரகசியம், என் எதிர்காலத்தை குறித்த தேவன் வைத்திருக்கிற ரகசியம், என் எதிர்காலத்தை குறித்து சாத்தானுக்கு தெரியாமல், என் உலகத்துக்கு தெரியாமல், மற்றவர்களுக்கு தெரியாமல் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ரகசியங்களை நான் அந்நிய பாஷையிலே தேவனோடு பேசும்போது நான் ரகசியங்களை பேச ஆரம்பிச்சேனா, அதுக்கப்புறம் ஆவிக்குரிய விதத்துல இன்னும் அதிகமான ஒரு வளர்ச்சி. அப்படி எழுந்து நிற்போமா? நான் சொல்றேன், தேற்றரவாளனாய் வருகிறார். ஆவியின்படி நம்மை ஜெபிக்க நடத்துகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பங்களின் ஆவியானவராய் எனக்குள்ளே கிரியை செய்யும் பொழுதுதான் அடுத்த கிருபையின் வரங்களுக்குள்ள, ஊழியத்துக்குள்ள நான் செயல்பட முடியும். இதுல வளராம நான் சபையில அங்கத்தினரா இருப்பேன், சபையில உறுப்பினரா இருப்பேன், ஆனா சபைக்கு பிரயோஜனமாக மாட்டேன். நான் கிறிஸ்தவனா இருப்பேன், ஆனா கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் அந்த நிலையை மாற்ற போகிறார். வேணுங்கிறவங்க மாத்திரம் நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல அந்நிய பாஷைகள்ல ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி, ஏதோ ஜெபம் அல்ல, அவருடைய சித்தத்தின்படியான ஜெபம், அந்த ரகசியத்தை உணர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அந்த தெய்வீக நோக்கம் எழுதியிருக்கிறபடி ஆயத்தம் பண்ணினவைகளை அவைகளை நமக்கோ பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஜெப பாரத்தோடு ஜெபித்து பாருங்க, உங்க ஜெப நேரங்கள் அதிகமாகும், உங்களுடைய ஜெப வாழ்க்கை கட்டப்படும், உங்களுடைய ஜெப அபிஷேகம் கூடிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை நம்பி இன்னும் ஜெப விண்ணப்பங்களையும் ஜெப பாரங்களையும் கொடுத்து 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 உங்களை ஜெபிக்க வைத்துக் கொண்டே இருப்பார். ரபரா கரா ஷதலா ரபலா கதரா பஹதரலு ரிபனா கேபனா ஹோஷேதரா ரிகபலா ஹந்தரபலா கதரா. நல்ல நல்ல கொஞ்ச நேரம் விடுதலையா இதுவரைக்கும் ஜெபத்துல நான் சொல்றேன், சரியா ஆவியானவரை நீங்க பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்ற ஒரு மாற்றம் வரட்டும். இன்னைக்கு நான் சொல்ற ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய பிரசனம் உங்க ஜெப வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. நீங்க முழங்கால் படையிடும் பொழுது ஆவியாண்ட மகிமையான பிரசன்னம் அந்த இடத்தை மூடி நிற்கும். தேவதூதர்களுடைய ஜெபங்களை ஏறெடுத்து செல்வதற்கு காத்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் உங்கள் ஜெபம் ஆவியானவரால் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றப்பட்ட ஒரு ஜெபம். அப்படி ஜெபிக்க 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 பவுல் சொல்வது போல வாக்கு கடங்காத பெருமூச்சு, வாக்கு கடங்காத பெருமூச்சு. பழைய ஏற்பாட்டு பக்தன் ஏங்குறான். எரேமியா சொல்றாரு, இந்த அவலங்களை பார்த்துட்டு, இந்த எருசலேமின் அசிங்கங்களை பார்த்துட்டு, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். நான் அவனுக்கு வரல. இன்னைக்கு சொல்றேன், இந்த ஆவியானவர் மட்டும் உங்க இருதயத்துல ஊற்றப்பட்டுட்டா இந்த தேசத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த திருப்பூர் பட்டணம் ரட்சிக்கப்படுவதை உங்களுக்கு முன்னாடி நிறுத்துவார். உங்க குடும்பத்தின் காரியங்களை உங்களுக்கு முன்னாடி நிறுத்துவார். யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அழு புலம்பு கண்ணீர் விடுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பாரத்தோடு பல மணி நேரங்கள் இரவு நேரம் பார்க்க மாட்டீங்க, டைமை பார்க்க மாட்டீங்க, மொபைலை பார்க்க மாட்டீங்க. ஒரு அபிஷேகத்தோடு, ஒரு ஜப அபிஷேகத்தோடு நல்லாவில நிரம்பி ரபா ஷதலதரா ரபலஹரதர ரபலதரவரா. அப்படி ஜெபிக்கணும் விரும்புறவங்க மட்டும் முழங்கால் படிக்கிறீங்களா? நான் சொல்றேன், இப்ப நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது செஷன் இன்னும் பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா இந்த ஆவியை பெறாம, திரும்பவும் சொல்றேன், யோவேல் தீர்க்க தரிசனத்துல 12ஆம் வசனம் 15ஆம் வசனம் நிறைவேறாம 28ஆம் வசனத்துக்கு வழி இல்லை. புதிய ஏற்பாட்டிலையும் அதான் நடந்தது. 14ஆம் வசனம் முதல் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எல்லாரும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்த பொழுதுதான் பெந்தைக்கோஸ்தே நாளன்று ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், வெளியரங்கமாய் ஊற்றப்படுகிறார்.
வெளியரங்கமாய் கிரியை செய்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு உள்ள கிரியை செய்ய இடம் கொடுத்துட்டீங்கன்னா வெளியரங்கமாய் அவர் அற்புதங்களை நடத்துவார். வெளியரங்கமா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். முதல்ல உங்களுக்குள்ள within you, among you, within you, உங்களுக்குள்ள நீங்க வெளிப்படுத்திட்டீங்கன்னா வெளியரங்கமா வர ஆயத்தம்.